Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin wala udwana illa alal zalimin. Assalatu wassalamu ala asyrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbishrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. அன்பார்ந்த பெற்றார்களே, இந்த முறை அதாவது 2024ஆம் ஆண்டு தரம் 5இல் புலமை பரீட்சை தோற்றவிருக்கும் மாணவர்களுக்கான ஆன்மீக ரீதியான ஒரு வழிகாட்டலை சுருக்கமாக இந்த சந்தர்ப்பத்திலே கூறலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த பெற்றார்களே, உங்களது பிள்ளைகளை நீங்கள் இந்த பரீட்சை எழுதுவதற்காக வேண்டி பல கஷ்டங்களுக்கு மத்தியில் பாடசாலை மற்றும் பகுதி நேர வகுப்புகளுக்கு அனுப்பி அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி நீங்கள் பாடுபட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாளை தினம் இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளைகள் பரீட்சை எழுதுவதற்காக வேண்டி தயாரான நிலைமையில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலாவது அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை தொழுது துஆ செய்து ஆசீர்வாதம் பெறுதல், இஸ்திகாரா தொழுகையை தொழுகின்ற விடயத்தை நீங்கள் அவர்களுக்கு கூறிக்கொள்ளுங்கள். அதே போன்று பெற்றோர், ஆசிரியர்கள், மூத்தவர்கள் மற்றும் நல்லவர்களிடம் துஆவுக்காக வேண்டிக் கொள்ளும்படி அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதே போன்று சக நண்பர்களின் பரீட்சைக்கு அவர்களுடைய வெற்றிக்காக வேண்டி துஆ செய்யும்படியும் கூறிக்கொள்ளுங்கள். பரீட்சை என்பது அது எவ்வளோ படித்திருந்தாலும் அந்த பரீட்சை மண்டபத்துக்கு போனால்தான் அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடிய மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சந்தர்ப்பம், அதாவது ஃபோபியா. அந்த பிள்ளைகள் அந்த பரீட்சை தாளை கண்டவுடன் பயந்து விடுவார்கள். அது உண்மையில் பிள்ளைகளாக இருக்கின்றவர்களுக்கு சொல்கின்றேன், உண்மையில் பரீட்சைக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் கற்ற அந்த விடயங்கள் தான் அந்த பரீட்சையில் உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளாக இருக்கும். முதலில் நீங்கள் அந்த பரீட்சையில் அல்லாஹ்வை துஆ செய்து தொழுததுக்கு பிறகு, அல்லாஹ்வை போற்றுவதற்கு பிறகு முதலாவது ரப்பி ஜிதினி இல்மா என்ற துஆவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அதே போன்று ரப்பிஷ்ரஹ் லி சதுரி வயசிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி என்ற துஆவையும் ஓதிக்கொள்ளுங்கள். கேள்விகள் கடினமாக இருந்தால் அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வ அன்தஜ்அலில் ஹுஸ்ன இதா ஷி'த சஹ்லா என்ற துஆவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அதே போன்று கேள்விகள் இலகுவாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லிக்கொள்ளுங்கள். உண்மையில் பரீட்சையில் முதலாவது நீங்கள் இலகுவான கேள்விகளுக்கு நீங்கள் ஆரம்பமாக பதிலளியுங்கள். ஒரு கேள்வியை நீங்கள் கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அதனை பார்த்து கொண்டு யோசித்து கொண்டிருக்க வேண்டாம், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அதே போன்று பரீட்சை மண்டபத்திலிருந்து பிள்ளைகள் வீடு திரும்பினதும் பெற்றார்களுக்கான ஒரு அறிவுரை, அந்த பிள்ளைகள் சில நேரம் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் எழுதிட்டு வந்திருப்பார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளை நீங்கள் அலட்ட வேண்டாம். ஏன் இந்த கேள்வியை நீ விட்டாய், லேசானது தானே என்று நீங்கள் திரும்ப அந்த பிள்ளைகளுக்கு பரீட்சை நடாத்த போக வேண்டாம். இது ஒரு அற்பமான விடயம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் இதில் அல்ல இருக்கின்றது. எனவே அவர்களுடைய அந்த சிறிய உள்ளங்களை நோவிக்க வேண்டாம். அந்த பிள்ளைகளோடு அன்பாக, நேசமாக, பாசமாக அவர்கள் அரவணைத்து அவருடைய அந்த பிஞ்சு உள்ளங்களுக்கு நீங்கள் உரமூட்டுங்கள். அன்பான வார்த்தைகளால் உரமூட்டுங்கள். பரீட்சையில் வெற்றி தோல்வி என்பது அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. அந்த பிள்ளைகள் எழுதிவிட்டு போயிருக்கின்றார்கள், படித்துவிட்டு போயிருக்கின்றார்கள். ஆனால் அந்த பரீட்சை அவர்களுக்கு இலகுவாக இருந்திருக்கும், சில நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்ற விடயம். எனவே பரீட்சை எழுதினுடன் அவர்களோடு ஒரு நாள் அவர்களுக்கு நீங்கள் விடுமுறையாக கொடுத்து அவர்களோட என்ஜாய்மெண்ட் பண்ணி அவர்களை கொஞ்சம் வெளியே கூட்டி சென்று அவர்களோட விளையாடி இனிப்பு பண்டங்களை வாங்கி கொடுத்து அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய அடுத்த கட்டம் ஓலெவல் எக்ஸாமுக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டும். அவருடைய ஏலெவலுக்கு முகம் கொடுக்க இருக்கின்றார்கள். எனவே இத்தோடு அவருடைய கல்வி முடிவடைவதில்லை. எனவே
இந்த துஆக்களை சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பரீட்சை மண்டபத்துக்கு கூட்டி போங்கள். பெற்றார்களுடைய திரும்ப சொல்கின்றேன், பெற்றார்களுடைய ஆசிரியருடைய மூத்தவர்களுடைய துஆக்களை பெற்று அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு இஸ்திகாரா தொழுகையை தொழுதுவிட்டு கூட்டிச் செல்லும்படி அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்று இன்னும் ஒரு விடயம், பிள்ளைகளை நீங்கள் கூட்டிச் செல்கின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான பொருட்கள் பேனா, பென்சில், ஃபைல் தேவையான உபகரணங்களை மறந்து விடாமல் நீங்கள் கொண்டு போக செல்லுங்கள். அதே போன்று பரீட்சைக்கு போகின்ற பொழுது எக்காரணம் கொண்டும் எழுதினவைகளோ அல்லது ஏதாவது விடயங்களோ நீங்கள் அவர்களுடைய கையிலே கொடுத்து விட வேண்டாம். என்றால் இன்று உங்களுக்கு தெரியும், நாட்டிலே முஸ்லீம்கள் என்ற ரீதியில் சில நேரம் சில தடைகள் வந்திருக்குது. பிள்ளைகள் சில நேரம் ஃபர்தா போட்டு போய் அது உள்ளுக்கு கொண்டு போய் இதெல்லாம் வைத்திருந்தார்கள் என்று சில அந்த பரீட்சை நடாத்துகின்றவர்களுக்கு அசௌகரியமாக நடந்து கொள்ளாமல் நாங்கள் புத்தியோடு பிள்ளைகளை அந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு செல்லும்படியும் அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். முஸ்லிம் நியூஸ், இது ஒரு ஜனரஞ்சகமான குரல்.